ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நெறைய டைம் ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க, இல்ல ஒரு கடை வச்சிருக்கவங்க, அந்த காலத்துலலாம் இன்னமும் எங்க பாட்டி காலத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு எங்க பாட்டிய தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் கடையில தான் நம்ம வீட்டு ஃபங்ஷனுக்கெல்லாம் துணி வாங்குவோம். இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷன் கடையில தான் நம்ம முகூர்த்த சேலை எடுப்போம். இங்க தான் நகை எடுப்போம் கல்யாணத்துக்கு. அப்படின்னு ஒரு சென்டிமெண்டலா ஒரு கடை வச்சிருப்பாங்க. ஏன்னா, அந்த கடை மேலேயும், கடையில வாங்குற பொருள் மேலேயும் அவங்களுக்கு அவ்ளோ நம்பிக்கை இருக்கும். அங்க வாங்குனதாம்மா அந்த பட்டு புடவ பட்டு புடவையா இருக்கு. அப்படின்னு எங்க பாட்டி சொல்லி, அது இந்நாள் வரைக்கும் எங்க அம்மா ஃபாலோ பண்ணி, நான் ஃபாலோ பண்ணி, இப்ப என் பசங்களுக்கும் அது பழக்கமாயிடுச்சு. ஸோ எத்தன தலைமுறை 4 ஜெனரேஷனா அந்த பர்ட்டிகுலர் கடையில தான் நாங்க போய் வாங்குவோம். நாங்க மட்டும் இல்ல. எங்க அம்மா கூட பொறந்தவங்க, அப்பா கூட பொறந்தவங்க எல்லாரும் அங்க தான் போய் வாங்குவாங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த கடை ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த ஓனர் அந்த கடைய ஓனர்ஷிப் எடுக்கிறது. ஓனர்ஷிப் எடுக்கிறதுனா என்ன? அ நம்ம கடை, நம்ம இங்கேருந்து வாங்குறவங்க நல்லா இருக்கணும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா இருங்க சார் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி நம்மளுக்கு ஒரு துணி குடுப்பாங்கல்ல. ஒரு வாங்குற பொருள் நல்லா குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீ நெறைய நாட்டு மருந்து கடையில சொல்லுவாங்க, 3 தலைமுறையா வச்சுட்ருக்கோம். இல்ல 4 தலைமுறையா இருக்கு. எங்க பாட்டங்காலத்துலேருந்து இந்த கடைய வச்சிருக்கோம்ன்னு. அங்க நம்பி போய் பொருள் வாங்குவாங்க. குழந்தை பொறந்தவங்களுக்கு இந்த லேகியம்லாம் குடுப்பாங்கல்ல. அந்த லேகியம்லாம் அங்க இந்த கடையில தாம்மா வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கேருந்தோ பஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வாங்கிட்டு போய் குடுப்பாங்க. அந்த அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உருவாக்கணும் இல்லையா? அந்த கடை வைக்கிறதோ, ஒரு பிசினஸ் வைக்கிறதோ பெரிய விஷயம் இல்ல. நம்பிக்கை உருவாக்குறது. நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. நம்ம ஒரு பிசினஸ் வச்சிருக்கோம். நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் நம்ம மேல என்ன இருந்தாலும் நம்ம பாஸ் நம்மளுக்கு துணையா நிப்பாரு. நம்மளுக்கு ஒரு தேவைக்கு நிப்பாருங்கிற ஒரு எண்ணம் இருந்தா தானே அவங்க நல்லா வேலை செய்வாங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காகவும், மக்களின் நம்பிக்கையை ஏன்னா பெரிய சொத்து அதுதான். இன்னைக்கு ஜாலியா நம்ம ஜாஸ்தி விலை வச்சு ஒரு மட்டமான பொருளை வித்தாலும், அந்த பேருங்கிறது கெட்டு போயிடும் இல்லையா? அப்படி இல்லாம, பேரை காப்பாற்றி தலைமுறை தலைமுறையா நிலைச்சு நிக்கிற மாதிரி சில பேர் பிசினஸ் பண்ணுவாங்க. நம்பி செய்யலாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, நம்பி உங்க கடைக்கு வரலாம். உங்ககிட்ட பிசினஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இந்த மேல காமிக்கிற அந்த தாயத்த இத நீங்க ஒரு போஜ் பத்ரா அமேசான்ல கிடைக்கும். இந்த போஜ் பத்ரால அழகா இத வரைஞ்சுக்கிட்டு, ஒரு கிரீன் பென்ல வரைஞ்சாலும் ஓகே தான். கிரீன் பென்ல கிடைச்சதுன்னா அழகா வரைங்க. இல்ல என்ன கலர் கிடைக்குதோ அந்த கலர் பென்ல ஸ்கெட்ச்லயோ இதுலயோ நல்லா அழகா வரைஞ்சிட்டு, அத ரோல் பண்ணி 3 ஐல இப்படி வச்சு ப்ரே பண்ணுங்க. இது என்னோட பிசினஸ் நல்லா போகணும். நல்ல பணம் சம்பாதிக்கணும். நல்ல பேரும், புகழும், மரியாதையும் என் பிசினஸால எனக்கு வரணும். என்கிட்ட பிசினஸ் பண்றவங்க, என்கிட்ட பொருள் வாங்கிட்டு போறவங்க நல்லா இருக்கணும். கஸ்டமர்ஸ்க்காகவும் நம்ம வேண்டி, நல்ல எண்ணத்தோடு அத ஒரு தாயத்துல அடைச்சு, அந்த காலத்துலலாம் ஷோல்டர்ல இந்த பைசெப்ஸ்ல கட்டிப்பாங்க. அந்த மாரி கட்டிக்கிட்டாலும் ஓகே. இல்ல கழுத்துல போட்டுக்கிட்டாலும் ஓகே. அந்த மாரி போட்டுக்கிட்டு, நீங்க ரெகுலரா உங்க வேலைய பாருங்க. அந்த அந்த போஜ் பத்ராவ நம்ம சுருட்டும்போது, நம்ம எப்பவுமே பிரெத் ஆஃப் காட்ன்னு சொல்லுவாங்க. பிரெத் ஆஃப் காட் என்னது? இது என்ன சவுண்ட் குடுக்குது? ய, வான்னு குடுக்குதுல்ல. இது தான் இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். இந்த பிராண சக்தின்னு சொல்றோம்ல, இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். அது அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த பிரெத் அப்படின்னா நம்ம காட இது ஹீப்ரூ மெத்தட். அதனால ஹீப்ரூல யஹ்வஹன்னு சொல்லி நம்ம காட இன்வோக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த போஜ் பத்ராவ 3 ஐல வச்சுட்டு, அப்படி சொல்லி கடவுளை நினைச்சாலே அது நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் இத தாயத்துல அணிஞ்சிட்டு நீங்க ரெகுலரா பிசினஸ் பண்ணுங்க. நல்ல கஸ்டமர்ஸ சம்பாதிங்க. நல்ல பேர சம்பாதிங்க. நீங்க மட்டுமல்லாது உங்க தலைமுறையே அந்த நல்ல பேரு புகழோட வாழ்வீங்க.